என்னடா பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இல்லை எல்டிஎஃப் பாரு ஒன்று முடி ஒன்று வந்து கொண்டே இருக்குது எல்டிஎஃப். நான் நினைக்கிறது இப்போ ஒரு 6 years ஈக்கும் நினைக்கிறேன் இந்த பைக்கு. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவன். நான் உங்கள் யூசுஃப். எங்கள் எல்டிஎஃப் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் எஸ்டர்டே நீங்கள் எங்களோட விலோகை பார்த்துப்பீங்க. எங்களோட ரெப்டரோட ஃபுல் ரிவ்யூ ஒன்று போட்டேன். அண்ட் இன்றைக்கும் ஒரு பைக் ரிவ்யூ ஒன்று தான் போட போகிறேன். என்னன்னு சொன்னால் எங்களோட கை இதனால் எங்களுக்கு லாங் ரைடு எதுவும் அடிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எப்படியாச்சும் பைக் ரிவ்யூ அப்படி தான் இதுக்கப்புறம் ஒரு 3 months பைக் ரிவ்யூ, 2 months பைக் ரிவ்யூ அப்படியே போட முடிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ரைடெல்லாம் போவேன். ஓகே எல்டிஎஃப், யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லெவன்ஸை கொடுத்தாங்க. எல்டிஎஃப் இப்போ டைம் என்னன்னு சொன்னால் 4:30 ஆகிட்டு. எல்டிஎஃப் செம்ம வெயில். இன்றைக்கி ரம்ஜான் நோம்பு, நாங்கள் இன்றைக்கி 4வது நோம்பு பிடிச்சிக்கிறோம் எல்டிஎஃப். என் நோம்புலையும் இவ்வளோ வெயிலில் இந்த டைம் வந்து நீங்கள் பாருங்கள் எல்டிஎஃப், உங்களுக்கு பார்த்தா விளங்கும் வெயில். இந்த வெயிலில் உங்களுக்காக வ்ளோக் தரேன்னு சொன்னால் இது உண்மையாக கஷ்டமான விஷயம். அண்ட் அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இந்த வீடியோவில் நான் கண்டினியூவாக மேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். அண்ட் அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. எங்களோட ரெப்டருக்கு அவ்வளோ ரீச் போகல, இருந்தாலும் ஓரளவு ரீச் பேத்து கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களேன்ற ஒரு சந்தோஷம் கொண்டிருக்குது. ஓகே எல்டிஎஃப், கண்டினியூ உங்களோட சப்போர்ட்டை தாங்க. அண்ட் யாராச்சும் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பாருங்கள் எல்டிஎஃப். நான் இப்போ தான் உங்களுக்கு அந்த சூரியனை காட்டினேன். நான் இதுக்கு வாரேன் அப்படியே இந்த மேகம் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு எல்டிஎஃப். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதே மாதிரி நாய் சத்தம் இங்கே பாருங்க, மாடு எல்லாம் சும்மா நேச்சரோடு ஈக்கிறோம் எல்டிஎஃப். ஸோ வேறு லெவல் ஃபீல். அண்ட் இன்றைக்கி வந்து பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பைக் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஓகே எல்டிஎஃப், நான் அப்படியே கோப்ரோவில் கண்டினியூ பண்ணேன். எல்டிஎஃப் ரிவ்யூ எடுப்போம்ட்டு வந்தால் மாடு எல்லாம் வந்துட்டு ரோட்டுக்கு இப்போ எங்கே ஓடுறாடு தான் இல்லாமிக்குது. பைக்கை சுற்றிட்டு ஓட போகிறேன் எல்டிஎஃப். என்ன உங்களுக்கு இன்னும் நான் பைக்கை காட்டவே இல்லை, எந்த பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறேன்ட்டு. இப்போ நான் எங்கே ஓட்டுறதே யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பைக்கை ரிவ்யூ பண்ணுறேன் 2வது நல்லா தெரிஞ்சு எல்டிஎஃப். அந்த மாடு 2ம் மேலுக்கு ஆகி தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி அவர் ஒருத்தர் வந்தால் நாங்கள் மாட்டோட ஓனர் ஆகிக்கும். ஓனர் வந்து கவுத்தெல்லாம் காட்டி விட்டார். இப்போ நான் எங்கே ஓடுறாடி இல்லாது. ஓகே எல்டிஎஃப், பரவாயில்ல, மாடு வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி ஓகே நான் அப்படியே இந்த கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். மாடெல்லாம் வந்துட்டு போகாடி அப்படியே இது. அதே மாதிரி மாடெல்லாம் பெய்து எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், நான் அப்படியே கோப்ரோவில் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வாயை முன்னேந்து போட எதாவது அதிகமாக பேசுகிறேன். ஏன்னா அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பைக், அடுத்த பைக் எதை நான் ரிவ்யூ பண்ணணும் அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எல்டிஎஃப் பெரிய பைக், ஜப்பான் பைக், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஓடையில்லாத பைக் எல்லாம் பார்த்து சொல்லாமல் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு ஃபேவரட் பைக் எந்த பைக், அதுவும் லீகலாக எந்த பைக் ரன் பண்ணிடுன்றதை பார்த்து நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச என்கிட்ட இல்லை, ஃப்யூச்சரில் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட எல்டிஎஃப்ட்ட நிறைய பேர் இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பிடிச்சி அவங்கள்ட்ட பைக் எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ ஒன்று முடி ஒன்று வந்து கொண்டே இருக்குது எல்டிஎஃப். ஒன்று மாடு வருது, இல்லைண்டா நாய் வருது, இல்லைண்டா வெஹிக்கிள் ஏதாச்சும் வாகனம் ஏதாச்சும் வருது. எங்களை இன்றைக்கி வ்ளோக் பண்ண விட மாட்டேங்குது போல. ரிவ்யூ என்ன தெரிகிறது, ரிவ்யூ ஒன்று எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. ஓகே எல்டிஎஃப், இப்போ நாங்கள் இன்றைக்கி பெர்க்மன் ஸ்ட்ரீட் 1 to 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீட்டெல்லாம் பார்க்க வேணும். என்னென்ன சீட் பூனபரா ஆண்டி நாங்கள் யூஸ்ட் பண்ணுற பைக், இது பிராண்ட் நியூ எதுவும் இல்லை. இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒரு 6 years மேகும். ஓகே எல்டிஎஃப், நாங்கள் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பொடியை சொல்லுவோம். பொடின்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் லுக் ஒன்று கொடுத்துருக்குது. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது, முன்னாடிருந்து பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் லுக் ஒன்று கொடுத்துருக்குது. அதே மாதிரி எல்டிஎஃப் இந்த இதில் வந்து கலர்ஸ் வந்து ஏஷ் கலர் இருக்குது. அதே மாதிரி பிளாக் கலர், ஷைன் பிளாக் ஒன்று வருது. அதே மாதிரி பேர்ல் ஒயிட், என்னோட வந்து பேர்ல் ஒயிட். நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 6 years நினைக்கிறேன் இந்த பைக்கு. அண்ட் அதே மாதிரி எப்படி பின்னுக்கு வந்தோண்டு பார்த்தா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இதோண்டு ஆயிக்காது. என்னண்டா பின்னாடி மட்டும் பெரிய ஒரு இதாக கொடுத்திக்கும், பிரேக் லைட், சிக்னல் லைட், அந்த செட்டோட ஃபுல்லாக பெருசாக கொடுத்திக்கும். அதே மாதிரி பாடி கண்டிஷன் நல்லா ஓகே. அதை அடிச்சிக்குது எல்டிஎஃப். பெர்க்மன் ஸ்ட்ரீட் 1 to 5 பெர்க்மன் ஸ்ட்ரீட் அடிச்சு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. ஓகே எல்டிஎஃப், பெர்க்மன் ஸ்ட்ரீட் 1 to 5 பற்றி சொல்லணும்டா, இது வந்து 1 to 5 cc என்ஜினை பற்றி சொல்லணும்டா. 1 to 5 cc சிங்கிள் சிலிண்டர். அதே மாதிரி எல்டிஎஃப் இது இந்த மாதிரி யூஸுக்கு நல்லன்னு சொன்னோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் சாஃப்ட் யூஸ் அப்படின்னு சொன்னால், ஹார்ட் யூஸ் இல்லாமல் சாஃப்ட் யூஸுக்கு இந்த பைக் உண்மையாக பெர்ஃபெக்டான பைக். அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம், நாங்கள் சின்ன சின்ன சாமான் எல்லாம் வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு தோண்டிக்கும். அதே மாதிரி இதை திறந்து ஒன்று சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்திக்கும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் எங்கேயாச்சும் ரைட் போகிறோம்டா சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ணும்போது
விளங்குது உங்களுக்கு. நாங்கள் மற்ற பைக்கெல்லாம் கீயை நாங்கள் சும்மா கழட்டி எடுத்துகிட்டு போவோம் எங்கேயாச்சும் நிப்பாட்டு. இதில் வந்து நாங்கள் இந்த ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணினோம்னா இப்படி லொக் ஆகிடும். அதே மாதிரி இது திறக்கிறேன்னு சொன்னால் இந்த கீழே பின் சைடை வச்சு இப்படி திறந்தா ஓகே. அது வந்து என்னை பொறுத்த ரைடு உண்மையாக நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் சேஃப்டி முக்கியம். அது வந்து நாங்கள் எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு போகிறேன்டா ஓகே. அப்படியே நாங்கள் மீட்டர் டிஸ்பிளேக்கு வந்து அதில் கொடுத்திக்குது பெட்ரோல், டைம், அதே மாதிரி ஸ்பீட், மைலேஜ் பார்க்குற மாதிரியான ஒரு டிஸ்பிளே எனக்கு கொடுத்திக்குது. இப்படியே நாங்கள் முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த வைசர் ஒன்று கொடுத்திக்குது. பெர்ஃபெக்ட் லுக் கொண்டிக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிக்குது இந்த வைசர்ண்டா. ஓகே டெஃப். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சீட் எப்படி ஓப்பன் பண்ணேன் இப்படி கீழே இப்படியே இதாக்கினோம்னு சொன்னால் சீட் ஓப்பன் ஆகிடும். இந்த இப்படி இதாக்கினா ஓப்பன் ஆகிடும். அப்படியே நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்திக்கிறாங்க உள்ளுக்கு. என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு ஹெல்மெட் அப்படின்னு சொன்னால் வெகா எக்ஸோர் ஏஜிவி ஹெல்மெட் இல்லாமல் ஒரு நார்மல் ஹெல்மெட் ஒன்று வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ். ஓகே ஃபைன், நல்லா தான் ஆகிக்குது. அதே மாதிரி இது பெட்ரோல் தான் ஆகிக்குது. ஓப்பன் பண்ணி தான் பெட்ரோல் அடிக்கணும். அதுதான் கொண்டு என்னென்னு சொன்னால் என்டோக்லலாம் அப்படி இல்லை, பெட்ரோலுக்கு அந்த வெளியாலே வச்சுப்பாங்க. இது வந்து சீட் ஓப்பன் பண்ணி தான் இதாகும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. இல்லை எல்டிஎஃப் பாருங்களே, இது வந்து காலை எப்படி வைக்கிறோம், காலை எப்படி வச்சும் ஓட்டல் எல்டிஎஃப் இந்த பைக்கில் என்னென்னு சொன்னால் PCXலேயும் நான் நினைக்கிற மாதிரி இப்படி தான் கொடுத்திக்கிறாங்க போல். அதே மாதிரி பெர்க்மன்லையும் கொடுத்திக்கிறாங்க. என்னென்னா காலை இப்படி வச்சு ரைட் பண்ணுறதுக்கு மாதிரி. ஓகே எல்டிஎஃப் நல்லா தேய்க்குது. ரிவ்யூ போட ரீசன் என்ன சொன்னால் நிறைய பேர் பெர்க்மனை பற்றி தெரியாமிக்கும், நிறைய பேருக்கு KTM பற்றி, நிறைய பேர் பஜாஜ், அதே மாதிரி R15 FZ இதை பற்றியும் தெரியாமிக்கும். அந்த ஒரு ரீசன்னால் நான் இந்த ஒரு ரிவ்யூன்னு போட்டேன். அதை பார்த்து எந்த நாலேஜில் நான் யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் நாலேஜை வச்சு உங்களோட ஷேர் பண்ணி கொடுறது அண்ட் அதை பற்றி உங்களுக்கும் விளங்கும். ஓகே டேஃப், இதனால தான் நான் பைக் ரிவ்யூலாம் போடுறது. ஓகே டேஃப், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பைக், அடுத்த பைக் என்ன நாங்கள் ரிவ்யூ போடணும், உங்களுக்கு எந்த பைக் ஃபேவரட்னு சொல்லி அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டேஃப் பெரிய பெரிய பைக்கெல்லாம் சொல்லிடாமல், ஜப்பான் பைக் அதெல்லாம் சொல்லிடாமல், பெரிய பெரிய ஜப்பான் இந்த ஹை கெப்பாசிட்டி வண்டி எதுவும் பைக் எதுவும் சொல்லிடாமல் என்னென்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ஓட்டுறதுக்கே எல்லாம் ஸ்ரீலங்காவில் பேசிக்காக ஓடுற பைக்கை பற்றி சொன்னால் அதை பற்றி நான் ரிவ்யூ போடுவேன். ஓகே டேஃப், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூ தாங்க. ஓகே, நான் இதோட என் பண்ணிக்கொள்ள எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணக்கொள்ள கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே டேஃப், பாய், டேக் கேர்.